இப்போ ரீசெண்டாக ஃபுட் பாய்சன் அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணோம். அதாவது உணவுங்கிற பேரில் நம்ம தினமும் வந்து கண்ட கெமிக்கல்ஸு, கலரிங் ஏஜென்ட், பெஸ்டிசைட், ப்ரிசர்வேட்டிவ்னு எல்லாம் கலந்த சாப்பாடை வந்து நாமளும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு எவ்வளோ கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னபோது செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 80 to 90% இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்தவங்க வந்து கேட்டது ஒரே கேள்வி தான், இதெல்லாம் மோசமாக இருக்குது தெரியுது, ஆனால் எதைத்தான் சாப்பிட்றது அதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, எதைத்தான் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு தேடலில் நானும் இறங்கினேன். அப்போ வந்து பொள்ளாச்சியிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உங்கள் எபிசோடு பார்த்தோம், உங்களுடைய கேள்விக்கான பதில் எங்ககிட்ட இருக்கும்னு எங்களுக்கு தோணுது, ஒரு தடவை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது, அவங்க வந்து ஒரு வினோதமான ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. வினோதமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உடனே இது என்ன மார்க்கெட்டிங்காக, பெய்டு ப்ரமோஷனாக, தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா இது நமக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எதை தான் சாப்பிட்றதுன்னு ஒரு சில பேர் கேட்குறதும், அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு புதுசாக எதையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உடனே விஸ்வா நீங்களும் வேலை போயிட்டீங்களா, இது மார்க்கெட்டிங்காக, பெய்ட் ப்ரமோஷனா அப்படின்னு வேறு சில பேர் கேட்குறதும் நமக்கு வழக்கமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இது பெய்டு ப்ரமோஷன் இல்லை. எல்லாமே தப்புன்னா இப்போ எதைத்தான் சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற அதே கவலையும் பயமும் எனக்கும் இருக்கிறதால யாராவது ஒத்தராவது கலப்படம் இல்லாத ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்க மாட்டாங்களா, நல்ல உணவை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்கிறதால இன்றைக்கி கிளம்பி இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் அஷ்யூர் பண்ணுறேன், நீங்கள் தினமும் ஆசையாக ஆனால் கெமிக்கல்ஸோடு வாங்கி சாப்பிட்ற அதே ஃபுட் ஐட்டம்ஸை அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் சுத்தமாக பியூராக பயம் இல்லாமல் சேஃப்டியாக டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். என் கூட நம்பி ட்ராவல் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. வணக்கம். வணக்கம். விக்னேஷ். விஸ்வா. ராதா. விஸ்வா, நீங்க தான் ஃபோன்ல என்கிட்ட பேசுறீங்க. Thanks for coming all the way. மை ப்ளஷர். இப்போ பொள்ளாச்சி மாதிரி ஊர்ல வந்து டெய்லி பார்க்க கிடைக்காது, அவ்வளோ நேச்சரோட பியூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. கடையுமே அப்படிதான் இருக்கு, உள்ள வந்த உடனே ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலிங் வருது. ஸோ இதுதான் உங்களுடைய ஆர்கானிக் ஷாப். 100% நேச்சுரல்னு சொல்லாங்க. We can stick to natural. ஸோ இது நேச்சர் ஷாப்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம் பத்தி வாங்க உள்ள வாங்க சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பதமோட யூஎஸ்பி உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. பதம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஷாப், இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் ஹெல்த் பிளேஸ். இங்கே வந்து 800 ஃபார்மர்ஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க நம்ம கூட. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்பிளேல வைக்கிறோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மெயின் திங் இஸ் கார்பரேட் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட கிடையாது, பிராண்டட்னு சொல்லிக்கிற எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் நம்மகிட்ட கிடையாது. இங்கே எல்லாமே இண்டிவிஜுவல் லேபிளில் ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி தான் நம்ம ஷெல்ஃப் பண்ணுறோம். இப்போ ஆர்கானிக் நேச்சுரல் அப்படின்னா, நேச்சுரல் ஏன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே 100% கெமிக்கல்ஸ் ஃப்ரீ, பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீ, எந்த விதமான உரமும் நிலத்துக்கு போடாமல் மண்புழுவை என்கரேஜ் பண்ணி அதில் இருந்து அந்த சாயில் வளம் வர்றதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம 100% நேச்சுரல்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பக்கத்து நிலமும் சேர்ந்து இந்த இட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் திஸ் நேச்சுரல் ஃபார்மிங். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா தெர் வில் பி ட்ரேசஸ். ஸோ அந்த ட்ரேசஸும் இல்லாமல் நம்மளது நேச்சுரல் நம்ம கொண்டு வரதுனால 100% நேச்சுரல்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உழவர்கள் கிட்ட இருந்து நேரடியாக சோர்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்ணுற உழவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக, கொஞ்சம் கூட பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காம தான் வந்து இந்த ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதையே ஆர்கானிக்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை பக்கத்து நிலத்துல வந்து அந்த மாதிரி விவசாயம் பண்ணல, கெமிக்கல் சேர்க்கிறாங்க, பெஸ்டிசைட் சேர்க்கிறாங்க, அந்த தண்ணி அந்த நிலத்தடி தண்ணீர் வழியா தண்ணி வந்து உங்களுடைய ஃபார்ம்குள்ளேயும் வந்து கலந்துருச்சுன்னா அதோடைய ட்ரேசஸ் வந்து உங்களுதுலயும் வந்துடும். ஸோ அப்ப நீங்க வந்து ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ட்ரேசஸை கூட நீங்க அலோவ் பண்ணாம நீங்க பெர்ஃபெக்டா நீங்க ஆர்கானிக் நேச்சுரலா பண்றதுனால நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷாப்பை. சரி, இப்போ என்னோட தேவை என்ன நான் சொல்றேன், எதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து பசியோட வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு குக்கீஸ் கொடுக்குறோம், பிஸ்கட் கொடுக்குறோம், பிரெட், சாண்ட்விச் என்னென்னமோ கொடுக்குறோம். அது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம்,
வீட்லயே நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அவசரத்துக்கு இந்த 2 நிமிஷத்துல பண்றோமே நூடுல்ஸ், அதுல பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், அதுவும் தப்பாவே இருக்கு. எதை கொடுக்கறதுன்னு தெரியல. நான் அந்த பிஸ்கட், குக்கீஸ், சாக்லேட் சொன்னேனே தவிர நான் இதுல வந்து பீட்சா பர்கர் உள்ள கொண்டு வரல. ஏன்னா பீட்சா பர்கர் விஷம்னு தெரிஞ்சே இன்டென்ஷனலா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஆடியன்ஸுக்கு இது கேட்டர் பண்ணல. ஏன்னா அது தப்புனே தெரியாம வீட்டுல அந்த பிஸ்கெட்டை கொடுக்கறது, பிரெட்டை கொடுக்கறது, அந்த பேரண்ட்ஸுக்கு தான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அந்த மாதிரி கொஞ்சம் கூட 1% கலப்படம் இல்லாமல் ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அந்த சேலஞ்சை பதம் ஃபுட்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் பதம் ஃபுட்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நீங்க சொல்ற பிஸ்கட்ஸ், பிரெட், இது எல்லாமே இங்க இருக்கு, பதம்ல இருக்கு. பட் there is no preservatives, no chemicals, no added colors எதுவுமே. ஸோ இது முதல்ல என்னன்னா ப்ராசஸ் ஃபுட், ரியல் ஃபுட்டுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சா தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ப்ராசஸ்ட் ஃபுட் வர்சஸ் ரியல் ஃபுட். ஸோ ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 years எக்ஸ்பைரி ஓட வருது அப்படின்னா அது கண்டிப்பா அதுல வந்து நீங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வேற என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண முடியுமோ எல்லாம் ஆட் பண்ணி நீங்க கொண்டு வந்து அதை வந்து ஒரு ஷெல்ஃப்ல வச்சா மட்டும்தான் இட் வில் பி தேர் ஃபார் அ லாங் டைம். இல்ல நம்ம வந்து நம்ம பதத்துல என்ன பண்றோம்னா ஃபார்மர்ஸ்ட் இருந்து டைரக்டா வாங்குறது ரியல் ஃபுட். இது எந்த ஃபேக்டரிக்கும் போறது இல்ல. ஃபார்மர்ஸே அவங்களுடைய லேண்ட்ல ஒரு சின்ன யூனிட் போட்டு பேக் பண்ணி நம்மளுக்கு டெலிவர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பதத்துல நீங்க எதை எடுத்தாலுமே மேக்ஸிமம் 1 year தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மேல எக்ஸ்பைரி தான் அது. ஸோ அதுல பூச்சி வரும். பூச்சி வந்தா மட்டும்தான் இட் இஸ் ரியல் ஃபுட். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நீங்க டைரக்டா அக்வயர் பண்றீங்க. அதே வந்து மற்ற ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஃபேக்டரிக்கு போயிட்டு அங்க ப்ராசஸ் ஆகி பதப்படுத்தப்பட்டு வருது. ஆமாங்க. ஸோ பதப்படுத்தப்படாம வாங்குறதா பதம் ஃபுட்ஸ். பேசிக் ரூல் ஆஃப் பதம். ஓகே. ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஃபார்மர்ஸ். எல்லாம் அவங்கவுங்க ஒரு சின்ன யூனிட் போட்டு அவங்க இண்டிவிஜுவல் லேபிள்ல ரியல் ஃபுட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதை லேப் டெஸ்ட் பண்றீங்களா? லேப் டெஸ்ட் பண்றோம். சர்டிபிகேட்ஸ் இருக்கு இதுக்கு. இது இட் இஸ் ஆல் அபவுட், அதாவது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாட்டி கிட்ட, அம்மா கிட்ட கேட்டாவே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும். அவங்க தான் வந்து the kitchen queens were actual doctors of our household. ஸோ அந்த காலத்துல கேன்சரோ இல்ல ஏங்க ஹார்ட் அட்டாக் கூட இவ்வளவுலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய ஆட்டிசம் வருது குழந்தைகளுக்கு. இது எல்லாமே அம்மா எடுத்துக்கிற உணவுனால குழந்தைக்கு வர்றது. நான் கண்கூட பார்த்த விஷயம் தான். இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ஸ் போகும்போது பிரெக்னன்ட் லேடிஸ், அந்த லேடிஸ் வந்து அவுட் அண்ட் அவுட் ப்ராசஸ் ஃபுட் எடுத்து வச்சுக்கிறாங்க ட்ராலில. ஸோ இப்போ உங்க கடையில இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்காது? what all you want to avoid? அது சோ பேசிக்கலி மைதா கிடையாதுங்க. எந்த ப்ராடக்ட்லயுமே மைதா கிடையாது. எந்த ப்ராடக்ட்லயுமே மைதா கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் கிடையாது. சுகர் கிடையாது. ஒயிட் சுகர் கிடையாது. கிளாஸ் செகண்ட் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. கிளாஸ் செகண்ட் ப்ரிசர்வேட்டிவ்னா என்ன? ஓகே, கிளாஸ் செகண்ட் ப்ரிசர்வேட்டிவ் இஸ் ஆல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் which is like human made ன்னு வெச்சுக்கங்களேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது உப்பு, எண்ணெய், நாட்டு சக்கரை, தென்னஞ்சாறு, இயற்கையா ப்ரிசர்வ் பண்றது இருக்கக்கூடியது எல்லாமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ். எஸ்எல்எஸ் கிடையாது. பாரபன் கிடையாது. எஸ்எல்எஸ்னா என்ன? சோடியம் லாரல் சல்ஃபேட். ஓகே. சோ இப்ப சோப்ல எல்லாம் அது நிறைய யூஸ் பண்றாங்க, லேதர் நிறைய வர்றதுக்காக. அது வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணும். எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். சோ இவங்க இதுல வந்து மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது, ரிஃபைன்ட் ஆயிலே கிடையாது, எஸ்எல்எஸ் கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே உங்க ப்ராடக்ட்ல இல்ல. அப்ப என்னதான் இருக்கும் உங்க சூப்பர் மார்க்கெட்ல? என்ன இருக்குன்னு சொல்லுங்க அட்லீஸ்ட். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தது எல்லாமே நம்ம கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோங்க. சோ இதுக்கு மேல என்னாலே வெயிட் பண்ண முடியாது, அவங்களாலே வெயிட் பண்ண முடியாது. உங்க கடையை ஒரு ரவுண்ட் அப் காமிங்க, என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு பாத்துருவோமே. வாங்க. இங்க பாத்தீங்கன்னா we've got all these biscuits. எல்லா பக்கம் கிடைக்கிற விறகு, சாமை, திணை, சோளம். இது ஆவாரம் பூன்னு ஒண்ணு போட்டிருக்கு. ஆமாங்க. 5 வகை கீரை. ரீஃபைண்ட் ஆயில் இதுல கிடையாது, மைதா கிடையாது. இதுக்கு பதிலா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோதுமை இருக்கு, கடலெண்ணெய் இருக்கு, நாட்டு சக்கரை இருக்கு, இது கூட 5 வகை கீரை இருக்கு. சோ மைதா கொஞ்சம் கூட கிடையாது. மைதா கிடையாது. நோ மைதா, நோ ரீஃபைண்ட் ஆயில், நோ சுகர், நோ பாம் ஆயில். நான் இன்னைக்கு பிஸ்கட்னாலே மைதா, பாம் ஆயில் அண்ட் சுகர் தான். அதுதான் பிஸ்கட், வேற எதுவுமே பிஸ்கட் கிடையாது இன்னைக்கு. ஆமா. இது எல்லாமே ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரக்கூடியது. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. சோ FBO which is அரவுண்ட் எல்லா ஊர்லயுமே இருக்குங்க. ஒரு 50-100ன்னு சொல்லி ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஜென்யூன்
ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ரியல் ஃபுட். சோ ஆத்தென்டிக் அது. அது ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி அது. ஆமாங்க. வல்லாரை பிஸ்கட்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. முடக்கத்தான் கீரை இருக்கு. முடக்கத்தான் கீரை. இது வந்து முடக்கத்தான் கீரைன்றது கோல்ட் அண்ட் காஃபி கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லைங்க. இது வந்து அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இதை சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் அது ஜாயிண்ட் பெயின். ஓகே. முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை. இட் இஸ் an iron source, one of the best iron sources. தூதுவளை, சளிக்கு எல்லாம். தூதுவளை தான். சாரி, I got confused. தூதுவளை தான் சளிக்கு. ஆமாங்க. ஆமா. Then we got துளசி, செம்பருத்தி அகைன் ஃபார் உங்களுக்கு பிளட் பியூரிஃபை பண்றதுக்கு. கருப்பு கவுனி பிஸ்கட். இப்படி ஒரு ஆத்தென்டிக் ஹெர்பல் பிஸ்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் நான் பார்த்தது இல்ல. ஓகே. அது இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெரைட்டிஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது மட்டும் இல்ல, we've got millet biscuits for சுகர் பீப்புளுக்கும் வந்து இது இருக்குங்க. நீங்க இது கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதர் சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதர் சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் வந்து மைதால பண்ணியிருக்கிறதுனால நல்லா அப்படியே நொகுன்னு கரையும். சரி. இது அப்படி கரையாதுங்க. இட் வில் பிரேக் இன்சைட். ஓகே. மைதாக்கு பதிலா என்ன போடுறீங்க? கோதுமை. பாம் ஆயிலுக்கு பதிலா கடலெண்ணெய். இதை பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கா, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, இந்த கேள்விகள் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்காதீங்க. ஏன்னா விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இல்ல. அப்படியே ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருந்தாலும் விஷத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு அத்தனை விலையை கொடுக்கறதுக்கு நல்ல விஷயத்த நவதானியங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 5 ரூபா கூட கொடுத்தா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் இனிமே நம்மளை நாம காப்பாத்திக்க முடியும். இது வந்து ஜாம்ங்க. சாக்கோ டேட்ஸ் ஜாம். அது என்ன இன்கிரிடியன்ட்ஸ்? கோகோ இருக்கு, டேட்ஸ் இருக்கு, நாட்டு சக்கரை. only கோகோ, டேட்ஸ், பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை. இது வந்து நாட்டு அத்திங்க. நாட்டு அத்திப்பழம் சொல்லுவோம். நம்ம அத்திப்பழம் இவ்வளவு பெருசுல பார்த்திருப்போம். அது வந்து ஹைபிரிட். நாட்டு அத்தினா நெல்லிக்காய் சைஸ்ல இருக்குங்க. ஸோ இட் இஸ் ரியலி அண்ட் ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் மிராக்கிள் ஃப்ரூட் தான். ஸோ அதில் வந்து வி காட் இட் ஃப்ரம் அ ஃபார்மர். அவர் வந்து அதில் ஜாம் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் இருக்குங்க. டேஸ்ட் இருக்கும். பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்கானிக்காவோ நேச்சுரலாவோ போனால் டேஸ்ட் வராது. அது ரொம்ப தப்பான விஷயம். தென் we've got this ஹனி ஆம்லான்னு சொல்லி. ஹனி ஆம்லா. ஸோ அது அந்த நெல்லிக்காயை வந்து தேன்ல ஊற வச்சது. ஒரு உழவன், ஒரு சாமானிய ஒரு உழவர்களால வந்து இந்த மாதிரி சுத்தமான விஷயங்கள் தயாரிக்க முடியும்னா, அத்தனை கோடி பணம் இருக்கிற கார்ப்பரேட்ஸ் இந்த மாதிரி தயாரிச்சாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்ல விஷயம் அது. கண்டிப்பா. and we've got முறுக்கு ஐட்டம்ஸ்ங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி. ரிப்பன் பக்கோடா, பிளாக் ரைஸ், அதாவது கருப்பு கவனி ரைஸ்ல ரிப்பன் பக்கோடா. ஓகே. இதுல என்னெல்லாம் இருக்கு? இதுல அகைன் இது கடலை எண்ணெயில போட்டதுங்க. சிங்கிள் யூஸ் எண்ணெய் தான் அது. கடலை மாவு, ராகி, கருப்பு கவுனி இதெல்லாம் சேர்ந்தது தான். நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ குக்கிங் சோடா, நோ ஆடட் ஃப்ளேவர், நோ ஆடட் கலர், நோ ரீயூஸ்ட் ஆயில். முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்கும்போது அந்த சிப்ஸ், ப்ராசஸ்டு சிப்ஸ், நான் பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல, வாயில வந்துடும். நல்லா சொல்ல ஆரம்பிச்சோன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அதனால சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். ப்ராசஸ்டு சிப்ஸ் கொடுக்குறீங்களே, அது எவ்வளவு கொடுமை. இந்த மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்கள். ஓகே, கிரன்ச்சியா ஸ்கூல்ல வந்தா ஏதோ ஸ்நாக்கியா வேணும், கிரன்ச்சியா வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுக்கலாங்க. ராகி, சோளம், சிகப்பு சோளம், திணை, கம்புங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ்ல குழந்தைகளுக்கு கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்க்ல ஸ்டெராய்டு இருக்கு. ஓ, ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு. எதுக்கு அது இருக்கு? அந்த ஆக்டிவ்னஸ்ங்க, சீக்கிரம் வளரணும், சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகணும், இது எல்லாத்துக்குமே அதுல இருக்கு. பட் அது லாங்கர் ரன்ல ரொம்ப தப்பு இல்ல. அது கண்டிப்பா தப்பு, ரொம்ப தப்பு. ஓகே. சோ அதுக்கு மாற்றாக இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்னலாம் இருக்கு இதுல வந்து ஆக்சுவலா அதுல என்ன போட்டிருக்கோ அது மட்டும் தான் இருக்குங்க. the main thing is, so இதுல ஜாக் ஃப்ரூட் மிக்ஸ்னா ஜாக் ஃப்ரூட், நாட்டு சக்கரை. ஓகே. சோ அதே மாதிரி நேந்திரம் பொடிங்க. நேந்திரம் பனானா மால்ட். ஓ, ஓகே. சோ இதுல அதே மாதிரி தான் நேந்திரம் வந்து டீஹைட்ரேட் பண்ணி சோலார்ல காய வச்சு அதை பவுடர் பண்ணி அது கூட நாட்டு சக்கரை, இன்னும் 2-3 பழங்கள் சேர்ந்துருக்குது. ஓகே. அதே மாதிரி கேரட் மால்ட் இருக்குங்க. ரெட் பனானா இது வந்து செவ்வாழை. ஓகே. and then we've got பீட்ரூட் மால்ட் இருக்குங்க. ஸோ ஹெல்த் ட்ரிங்க்னு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல, என்ன கொடுக்குறோம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை வந்து அந்த அவ்வளோ அதை சாக்லேட்டியாக பண்ணுறதுக்காக அதை வந்து அவ்வளோ சுகர் போட்டு அவ்வளோ என்னென்ன போடக்கூடாதோ எல்லாத்தையும் போட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தி ஐட்டம்ஸில் வந்து நிஜமாவே டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தும் இருக்கும். இதுதான் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு சரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கரெக்டாக. இது எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற பீனட் பட்டருங்க. பீனட் பட்டர் அந்த பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது. ஓகே, ஓகே. எல்லா வீட்லையும் கண்டிப்பாக அது இருக்கும். குழந்தைங்க சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு இதை எடுத்து கூட சாப்பிடுவாங்க. இதுல 2 தான், நாட்டு சக்கரையும் கடலை மட்டும்தான், பீனட் மட்டும்தான். கடையில கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே. கடையில பிரிசர்வேட்டிவ் சேர்த்துறதுனால ஜாம் கன்சிஸ்டன்சில 4 years 5 years எக்ஸ்பீரியோட கொடுப்பாங்க. திக்கா இருக்கும். பட் இது அப்படி இருக்காதுங்க. இது மேல வந்து அந்த எண்ணெய் தனியா தெரியும்.
ஆமா எண்ணெய் மாதிரி மிதக்குறீங்க இந்த இடத்துல. ஆமா. ஸோ அது என்ன எண்ணெய்? அது கடலை எண்ணெய். பீனட்டோட எண்ணெய். Okay. கடலை எண்ணெய். ஓகே. இதை வந்து நீங்க நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு அப்ளை பண்ணி சாப்பிட்றப்போ அந்த கடலையோட டேஸ்ட் மட்டும் இதுல வரும். பாதாம் பால் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எங்க பாதாம் பால் சாப்பிட்டீங்கனாலும் கலர் இருக்கும், ஆடட் எல்லோ கலர். இதுல மஞ்சள் கலந்துருக்கும். உண்மையான பாதாம் இருக்கு, உண்மையான மஞ்சள் இருக்கு, உண்மையான பாம் கேண்டி, பனங்கற்கண்டு. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு கண்ணாடி டம்ளர்ல பால்ல நல்லா கலக்கிட்டீங்கன்னா அந்த மஞ்சள் கீழே டெபாசிட் ஆகுறது உங்களுக்கு தெரியும், மஞ்சளோட டேஸ்ட் உங்களுக்கு வரும். பதம் ஃபுட்ஸோட என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒயின் சோப் தான். என்னோட ஹஸ்பண்ட் தான் அது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஃபஸ்ட் அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணேன். எனக்கு விசிபிளாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இந்த கடையில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவரை கூட்டிகிட்டு வந்தேன் ஷாப்பிங்க்கு. அப்போ ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த வேர்க்கடலை உருண்டை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்விடு. இந்த வேர்க்கடலை உருண்டால என்ன டிஃபரெண்டா இருக்கு? எல்லா கடையிலும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல வேர்க்கடலை உருண்டை வந்து வெல்லத்தோட டேஸ்ட் வந்து இதுல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க வேற கடையில வாங்கி சாப்பிடும் போதும் இங்க வாங்கி சாப்பிடும் போதும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அப்புறம் ஸ்வீட்ஸ், நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க இவங்க. இந்த பேரிச்சம்பழம்ல ஜாம்ல வச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு 5 வருஷமா இங்கே வந்து. 5 வருஷமா? ஓகே. என்ன வாட் இஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி? நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஸ்பெசிஃபிக்காக இங்கே மட்டும்தான் நாங்கள். நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இங்கே மட்டும் தான் வாங்குவீங்க? ஏன், எது நல்லது? குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. மற்ற பக்கத்தை விட இங்கே வந்து ஆர்கானிக்ங்கிறது வந்து அதை 100% பியூரிட்டியாக கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு விசிபிளாக டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது வராதுங்க, இந்த மிஸ்டேஷன் வந்து வேறு எந்த ஆயிலுமே வராதுங்க. ஓகே. இது வந்து இங்கே மட்டும்தான் வருதுங்க. பொள்ளாச்சி நாங்கள் நிறைய பக்கம் வாங்கி பார்த்துட்டோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை கட்டுறது இங்கே மட்டும்தான் வருதுங்க. அரிசியில மட்டும் இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்க. எவ்வளோ வெரைட்டின்னு உங்களுக்கே தெரியுமா? எவ்வளோ வச்சிருக்கீங்க? 50+ இருக்கு. எப்படி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் அரிசி? அதுவும் நீங்க வந்து இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனில இருந்து சோர்ஸ் பண்றது, டிஃபரெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்றீங்க. இவ்வளோ அரிசி முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்வளோ ஃபார்மர்ஸ் நீங்க? இட் வாஸ் வெரி டீடியஸ் ஃபார் அஸ்ங்க. ஸோ R&D தான் எங்களோட மெயின் காரணமே. பாதி நேரம் R&Dல தான் போகணும். R&Dல தான் போகுது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் சவுத் இந்தியால இருந்து வர்றதுங்க. இதெல்லாம் ஒருத்தர் இருந்து வரதெல்லாம். இந்த 55 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வாட்டெவர். ஆமாங்க. ஓகே. என்னென்ன ஸ்பெஷல் வெரைட்டி, அதாவது வெளியில ரொம்ப கிடைக்காத ரேரான வெரைட்டிஸ்லாம் என்னன்னு வச்சிருக்கீங்க? மணிச்சம்பான்னு ஒன்று இருக்குங்க. மிளகு சம்பா. ஆமா. பால் குடவாலை. இட் இஸ் குட் ஃபார் விமன். ஆமாங்க. இது வந்து லாக்டேட்டிங் லேடிஸ்க்கு, டெலிவரி கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பால் குடவாலை பெண்களுக்கானது. அண்ட் மிளகு சம்பா, மணிச்சம்பா எல்லாமே வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்குனா இது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மி. மிளகு சம்பா, மணிச்சம்பா ரெண்டுலயுமே ரொம்ப கம்மிங்க. தென் வி காட் ஒட்டடையான் ஒரு ரகம் இருக்கு. கட் இஷ்யூஸ் இருக்கவங்க எல்லாமே இது எடுத்து வயிற்றுக்கு ஒட்டடையான். அண்ட் தென் வி காட் இலுப்பை பூ சம்பான்னு ஒன்று இருக்கு. இலுப்பை பூ சம்பா வாயிலே வர மாட்டேங்குது. இது வந்து கிரீன் கலர்ல இருக்குங்க. இது வந்து இட் இஸ் குட் ஃபார் நர்வ்ஸ். சே யூ ஹேவ் அன் பேஷண்ட், பேராலிட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு 6 months தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா யூ கேன் see their movement. Apart from this we've got grocery items இருக்குங்க. எல்லா பருப்பு வகை எல்லாமே. So literally ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் தான். It's a supermarket. நல்ல ஹெல்தி சூப்பர் மார்க்கெட். இது எல்லாமே வந்து நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அதோட டிஃபரன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓஹோ. ஓகே. And then we've got this மண் கட்டிய துவரம் பருப்பு. பேர் எல்லாமே எல்லாம் பெருசா வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும். இல்லைங்க, இது முன்னோர்கள் வச்சது, நாங்க எதுவும் வைக்கல. இது வந்து அந்த புத்து மண் இருக்கு இல்லைங்களா, புத்து மண்ல இதை வந்து குழைச்சு செம்மண்ணும் புத்து மண்ணும் கலந்து இதை குழைச்சு காய போட்டுருவாங்க. காய போட்டு அதை அப்படியே புடைச்சு எடுத்து வைக்கிறது. ஸோ இதுல வந்து ஆடட் நியூட்ரிஷன்ஸ். புத்து மண் வந்து இட் இஸ் அ கியூர் ஃபார் மெனி டிசீசஸ். ஓகே. அது வந்து ப்ரூவன். அந்த புத்து மண்ணும் செம்மண்ணும் கலந்து இது காய போடுறதுனால இட்ஸ் a nutritional hub. அப்சர்வ் பண்ணிடுமா? அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஆமாங்க. இதுதான் இந்த கொடம்புளியில பெரிய ஒரு மெடிக்கல் பாசிட்டிவ் இது என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அசிடிக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கூட, ஸ்டொமக் ஆசிட் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அந்த இது QCன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல், அந்த ஃபார்மர்ஸ் நிஜமாவே அவங்க கிளைம் பண்ற மாதிரி அப்படிதான் பெஸ்டிசைட்ஸ் இல்லாம தான் பண்றாங்கன்றது அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அந்த அது we do farm visits நம்ம ரெகுலரா பண்ணுவோம். நீங்க சடனா அப்படி போய்டுவீங்க? ஆமாங்க. ஃபார்ம் விசிட்ஸ் ரேண்டமா போவோம். அதே மாதிரி எங்களை லக்கிலி டச்வுட் நாங்க சொல்றது, எங்கள்கிட்ட அசோசியேட் ஆகிற ஃபார்மர்ஸ் எல்லாமே இதைய வந்து வியாபாரமா பண்ணல, இதைய வந்து ஒரு யாகமா தான் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இது மலை பூண்டுங்க. இது நம்ம இந்தியன் நேட்டிவ் இது. ஸோ சைனா பூண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சைனா பூண்டு வந்து நல்லா கிளாஸியா இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து ப்ளீச் பண்ணது, குளோரின் போட்டு ப்ளீச் பண்ணியிருக்கிறது. குளோரின் போட்டு ப்ளீச் பண்ணுவாங்க. பூண்டு சமைக்கிற பூண்டுல போய் குளோரின் போட்டு ப்ளீச் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த பஞ்சன் ஸ்மெல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த காரத்தன்மையும் ஜாஸ்தியா இருக்கும்.
ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸுங்க. Okay. ஆயில் எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப நானே இப்பதான் கேட்கலான் இருந்தேன். அதாவது அரிசி, பருப்பு, பட்டாணி, பூண்டு வரைக்கும் பார்த்துட்டோம். இதெல்லாம் சமைக்கிறதுக்கான எண்ணெய் எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு? இது வந்து இட் இஸ் பெஸ்ட் செல்லர்ஸ்ங்க. என்ன வந்து இட்ஸ் பெஸ்ட் செல்லர்ஸ். இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாதுங்க. அதை காய்ச்சணும். ஆமணக்கு விதையில இருந்து வர எண்ணெய். ஆமணக்கு விதை. இதுல என்ன ஸ்பெஷல்? ஆமணக்கு விதையில கேஸ்டர் ஆயில் என்ன ஸ்பெஷல்னா, அதாவது சத்து வந்து அந்த சாயில இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரே விதை. ஓ. ஸோ இது டெய்லி பேசிஸ்ல நம்ம சேர்த்திக்கணுங்க. கோகனட் ஆயில் இருக்குங்க. ஸோ அந்த கோகனட் ஆயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க கையில ஊத்தி கோகனட் ஆயில்ல அவருடைய டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் முதல்ல சொல்றேங்க. சல்ஃபர் கலக்காத கோகனட் ஆயில், வேற எந்த கலர் அது வேற கலப்பாங்களா? சல்ஃபர் கலப்பாங்க. அந்த ஆட் எசன்ஸ், கோகனட் ஆயில் உடைய அந்த என்ஹான்ஸ்டு ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடக்கூடாத பொருட்கள். நம்ம பதம எண்ணெயை நீங்க கையில ஊத்துறீங்க அப்படின்னா, நீங்க யூ ஆர் யூசிங் ஹேர் ஆர் சம்திங், ஸ்கின் போடுறீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் அதுல ஸ்டிக்கினஸ் இருக்காது. நீங்க அப்படியே கூட உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐயோ நான் போய் லேப்பை தொடுறேன், செல்போன் எடுக்க போறேன், எண்ணெய் ஆகும், என்ன பிசுக்கு அதுல பிடிச்சிக்கோன்னா கண்டிப்பா பதம் ஆயில். கோகனட் ஆயில் கையில போட்டா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா தானே இருக்கும். வராதுங்க, வராதா? வரவே வராது, ஸ்டிக்கியா இருக்காது. அது கீழே இந்த டெபாசிட் மாதிரி இருக்காது. இந்த டெபாசிட் வந்து நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல வீட்டுல ஆட்டுவாங்க, அதுல வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கும். உறைஞ்சிரும், என்ன தேங்காய் எண்ணெய் உரையணும். பட் இப்போ வர தேங்காய் எண்ணெய் உரையறது இல்லை, பிகாஸ் அதில் சல்ஃபர் இருக்கு. நம்மளுடைய கடலை எண்ணெயில் என்ன ப்ளஸ்னா, நீங்கள் இதை வந்து அப்பளம் பொரிக்கிறக்கோ வடை பொரிக்கிறக்கோ யூஸ் பண்ணாலும், நீங்கள் 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாலும் அந்த கெட்டித்தன்மை வராது. ஓகே, ரீயூஸ் பண்ணலாம். 3 டைம்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணி மைடிங் கூட ரீயூஸ் பண்ணலாம். இது கருப்பு கோதுமைங்க. இட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. நம்ம சைடு எதுவும் கிடைக்காதுங்க. இது என்னன்னா ஜிங்க், மெக்னீஷியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இதுல. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு பிளாக் ஹார்ட் அட்டாக்ஸ். இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? எல்லாமே இங்க ஹெல்த்தின்னு தானே சொன்னீங்க. ஆமாங்க. ஒரு ப்ரௌனினா என்னன்னு எனக்கும் தெரியும். அதுல வந்து மைதா, சர்க்கரை இல்லாம ப்ரௌனி பண்ணவே முடியாது. அதுவும் 90% இப்போ கிடைக்கிறது எல்லாத்துலயும் வந்து பாம் ஆயில் போடுறாங்க, ஒரு ரிஃபைண்ட் ஆயில் போடுவாங்க. இது எப்படி நீங்க ப்ரௌனி எப்படி உங்களால பண்ண முடியும்? ஓகே, நல்ல क्वेश्चनங்க. அண்ட் இட் ஷோஸ் ஹவ் யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ். இது வந்து ப்ரௌனி வந்து மைதா இல்லைங்க, ராகி. இட்ஸ் ஃப்ரம் ராகி. பட் பைண்ட் எப்படி ஆகும்? அது பரவாயில்லையா? அது ஆகும். ராகியில பட்டர், நீங்க சொன்ன மாதிரி பட்டர், நாட்டு சக்கரை, கோகோ. பியூர் பட்டர் போடுறீங்க? பியூர் பட்டர். இந்த ரிஃபைண்ட் ஆயில், அந்த பாம் ஆயிலுக்கு பதிலா. ஆமாங்க. கோகோ, நாட்டு சக்கரை. இனிப்புக்கு நாட்டு சக்கரை, இனிப்புக்கு நாட்டு சக்கரை. கலருக்கு கோகோ, கலர் அண்ட் ஃப்ளேவருக்கு கோகோ. ஆமா. ராகி. ஆமா, அந்த பைண்டிங்க்கு ராகி. இதுல மைதா இல்ல, சன்ஃப்ளவர், ரிஃபைண்ட் ஆயில் இல்ல, பாம் ஆயில் இல்ல, ஒயிட் சுகர் இல்ல. பைண்டிங் ஏஜென்ட் கிடையாதுங்க. ஓகே, பைண்டிங் ஏஜென்ட் கிடையாது. சாப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு இனிப்பு தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, உங்களுக்கு அந்த சலைவால அது மிக்ஸ் ஆகுதா? இல்ல, அப்ப அது ஒயிட் சுகர் இல்ல. அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. ஆமா, சுத்திமா. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் பியூர் கோகோ, பியூர் பட்டர், பியூர் ராகி அண்ட் நத்திங் எல்ஸ். நாட்டு சக்கரை, அவ்வளவுதான். அல்டிமேட்டா இருக்கு, சீரியஸ்லி. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ப்ரௌனி சாப்பிட்டதே இல்ல. ப்ரௌனி ரொம்ப மிஸ் பண்ணேன். ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். ஒயிட் சுகரை விட்டதுல இருந்து இத்தனை வருஷமா சாப்பிடல. ஓகே, நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் இருக்கு. இனி நீங்க கேன் ஆல்வேஸ் ஹேவ் ப்ரௌனி, ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌனி. ஆமா, நான் ஒரு பல்க் எடுத்துட்டு போயிடுறேன். இது வந்து பருத்தி பாலுங்க. பருத்தி பால் நான் இதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இந்த பருத்தி பால் அப்படிங்கிறது. மறுபடியும் பழைய காலத்து மாதிரி. என்ன வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ்? திஸ் இஸ் காட்டன் சீட் ஓடது. சிம்பிள் காட்டன் சீட் ஓடது. இது வந்து அந்த காலத்துல என்னன்னா பேட்டில் ஃபீல்ட்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜி வரதுக்காக வாரியர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தது. ஓ, அந்த மாதிரி வருமா இது? ஆமாங்க. இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஓகே, இது வந்து நீங்க பால் கூட blend பண்ணி ஒரு கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா அப்படியே அந்த செர்லாக் ஃபீலிங் வரும். இந்த ஜிம் போறவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு அந்த கெமிக்கல் போட்ட ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்களே, அது வேண்டாம். அது பேர் சொல்லக்கூடாது. அது இதெல்லாம் விட்டுட்டு அதுல என்ன எனக்கு ஒரு பெரிய டப்பால வந்து ஜிம்லயே வந்து சாப்பிடுவாங்க. ஆமா. நீங்க இது சும்மாவும் சாப்பிடலாம். பிகாஸ் இதெல்லாம் காட்டன் சீட்ல தான் பண்றது. இதுல there is no preservative, additive or any other colors or something. So நீங்க வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம். பால் கூட கலந்து சாப்பிடல இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு. நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும். அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடுவேன்ற மாதிரி. அப்படியே சாப்பிடலாம். நோ இஷ்யூஸ். So இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பேட்டில் ஃபீல்ட்ல வாரியர்ஸ்க்கு கொடுத்ததுங்க. இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக கொடுத்தது. Such a wonderful product. அப்புறம் we got nuts powderன்னு இருக்கு. and then ABC malt இருக்குங்க. ஹீமோகுளோபின் பூஸ்டர் இருக்கு. ஆவாரம்பூ டீ இருக்கு. எனக்கு என்னன்னா இவ்வளவு திங்ஸ் வச்சிருக்கீங்க. இவ்வளவு திங்ஸை கல்டிவேட் பண்ற அந்த ஃபார்மர்ஸை பார்க்கணுமே. நீங்க நாளைக்கு இருப்பீங்களா? ஊர்ல இருக்கீங்களா? இன்னைக்கு கிளம்பணும். சரி, இது நீங்க நாளைக்கு ஃபார்மர்ஸை காட்டுறீங்கன்னா நாளைக்கு இருக்கேன். கண்டிப்பாங்க.
நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபார்ம் விசிட் பண்ண முடியுமோ நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு விளைச்சு கொடுக்குற அந்த உழவர்கள் யாருன்றது பார்க்கணும் நிஜமா. அதுவும் உழவர்கள் கிட்ட இருந்து நேரா இவங்க கிட்ட வருது, இவங்க கிட்ட இருந்து நேரா உங்ககிட்ட வருது. ஸோ தேர் இஸ் நோ மிடில்மேன் யாரும் இல்லை, கார்பரேட்ஸ் இல்லை. இட்ஸ் பியூர் சைக்கிள்ல, பியூர் சைக்கிள், ஒரு சுத்தமான அழகான and that சைக்கிள். is our goal. பதமுடைய கோல், we are directly connecting farmers to consumers in the own label, which I think only Padam is doing. மற்றவங்க எல்லாமே அவங்க லேபிள் பண்ணிடுறாங்க.